பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளராக இருக்கிற வெங்கடேஷ் என்பவர் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தானே பறையர்களும். அப்ப இவர்கள் கோவிலுக்குள் போவதற்கு யார் இடிப்பது, யாருக்கு இடிக்கிறது, யாருக்கு உதைக்கிறது? அனைத்து தரப்பு மக்களும் சமமாக வாழ்வதற்கான வழிவகைகளை செய்யாத சட்டமன்ற உறுப்பினர் என்ன புடுங்கிக்கு அந்த பதவியை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அந்த கம்பம் நடுதல் விழாவுக்கு பறையர்களும் வேல் குத்தி அழகு குத்தி காவடி எடுத்து போக வேண்டும். அப்படி சென்றிருக்கிறார்கள். செல்லுகிற போது அந்த கோயில் சட்டரை இழுத்து பூட்டிக் கொள்கிறார்கள். இது இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான திருத்தலமா, இல்லை ஒரு சாதிய கட்டமைப்புக்கு சொந்தமான திருக்கோயிலா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஆரியர்கள் வருகைகளுக்கு பின்னால், பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் இது போன்ற சடங்குகளை நீங்கள் சம்பிரதாயங்களை ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு சாதிய மோதல்களாக. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு கூற்றை வெளியிட்டார். பானையை உடைப்பேன் என்றார். பானையை உடைப்பேன் என்றால் சேரியை கொளுத்துவேன் என்று அர்த்தம். பானையை உடைப்பேன் என்றால் சனாதனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். 22 வயதுக்குள்ளேயே சிறை கம்பிகளை எண்ணுகிற சூழலை உருவாக்கிய குற்றவாளிகள் ராமதாசும் அன்புமணி ராமதாசும். நான் கேட்கிறேன், தமிழரசனுடைய கோட்பாடுகளை அன்புமணி ராமதாஸ் படித்ததுண்டா? சரி, தமிழரசன் யாராவது என்று தெரியுமா? சாதியத்தை திட்டமிட்டு வளர்த்து கொண்டு கலவரத்தை மூட்டுவதிலேயே கவனமாக இருந்து கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சியை தடை செய்யணும்னு சொல்றேன். மற்ற சமூகத்திற்கான பொது கோயில், அங்கே நாடார்களுக்கு அதான் கோயில், போயர்களுக்கு அதான் கோயில், வன்னியர்களுக்கு அதான் கோயில். இவர்களுக்கான திருத்தலத்தில் ராசுப்படையாட்சி பாடலை போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பணிவான வேண்டுகோளாக விடுக்கிற கோரிக்கை, இந்து சமயம் என்கிற பெயரை உடனடியாக மாற்றம் செய்யுங்கள். பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் திரு முகில் ஈரப்பனார் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் தொடர்ந்து சாதிய கலவரங்கள், சாதிய படுகொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக இந்த சேலம் தீவட்டிப்பட்டி, அங்கே என்ன நடந்தது, என்ன சம்பவம்? நீங்கள் அங்கே களத்தில் போய் அங்கே பார்த்துருக்கீங்க, சில பேரை விசாரிச்சிருக்கீங்க. என்ன மாதிரியான சம்பவங்களுக்கான காரணங்கள் அங்கே நடந்தது? முதல் கட்ட பார்வையாக வைங்க. சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி பேரை கேட்டாலே அதிருது இல்லை? அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் அந்த கிராமம் இருக்கிறது. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அந்த சில பகுதிகள், கிராமங்கள் பார்த்தீங்கன்னா தூக்கலாக அங்கங்கே இருக்கும். ஒரு 10 குடும்பங்கள் ஒரு தெருவாக இருக்கும். இது அந்த சேலம் பெங்களூரு நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிற ஒரு பெரிய மாரியம்மன் திருத்தலம். இந்த திருத்தலம் 1926ஆம் ஆண்டு சுப்பராய பிள்ளை என்பவரால் கட்டப்பட்டது. 1972ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. முதலில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பணிவான வேண்டுகோளாக விடுக்கிற கோரிக்கை, இந்து சமயம் என்கிற பெயரை உடனடியாக மாற்றம் செய்யுங்கள். இங்கே இந்துக்கள் அல்ல, இது தமிழர்களுடைய பூமி. நடுகள் வழிபாட்டு திட்டங்களை உருவாக்கிய புண்ணிய தேசம். சூரியனை வழிபடுகிற அற்புத பேராற்றல் மிகுந்த பெருந்தகைகள் உருவாக்கிய சித்தாந்தங்கள். ஆகையால் தான் இன்றும் நாம் சக்கராந்தி பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அங்கே சில சாதிய மேதாவிகள், சாதிய மனநோயாளிகள், சாதிய புற்றுநோயாளிகள் பேசுகிறார்கள். எங்கள் பரம்பரை பக்குவத்தை நாங்கள் யாரிடமும் விட்டுவிட மாட்டோம் என்று பிதற்றுகிறார்கள். அவர்களுக்கு ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய மூதாதையர் வழிபாடு தான் முதலாக வழிபட்ட வரலாறு. நீங்கள் எப்படி இன்றைக்கு இது காலமாக என்று சொல்லுகிறீர்கள்? யார் உருவாக்கியது? பிராமணர்கள், குறிப்பாக ஆரியர்கள் வருகைகளுக்கு பின்னால், பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் இது போன்ற சடங்குகளை நீங்கள் சம்பிரதாயங்களை ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு சாதிய மோதல்களாக உருவாயிருக்கிறது. இதற்கு பின்னணியில் மறைந்திருக்கிற மர்மங்கள் என பகிரங்கமாக சொல்லுகிறேன். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் கார்த்தியாயினியை ஆதரித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு கூற்றை வெளியிட்டார், பேசினார். பானையை உடைப்பேன் என்றார். பானையை உடைப்பேன் என்றால் சேரியை கொளுத்துவேன் என்று அர்த்தம். பானையை உடைப்பேன் என்றால் சனாதனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். பானையை உடைப்பேன் என்றால் பல படுகொலைகள் நடக்கும் என்று அர்த்தம். பானையை உடைப்பேன் என்றால் அம்பேத்கர் சிலைகளை உடைப்போம் என்று அர்த்தம். இல்ல, இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் தேர்தலுக்காக சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். தேர்தலுக்காக எந்த வார்த்தை? தேர்தல்ல எப்பயுமே எதிரில் நிக்கிறவங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, முதல்ல அன்புமணி ராமதாஸுக்கு தமிழ் தெரியணும்.
தமிழ் தெரிஞ்சு பேசணும். ம். உடைப்பேன் என்றால் ஒரு விடயத்தை காலி செய்வதற்கு காரணம். தேர்தல் களத்தில் வியூக களத்தில் அமைக்கிற போது பானையை உடைப்பேன் என்று வார்த்தை இல்ல இப்ப திமுக காரங்க கூட தாமரை கசங்கி தீரும், காமரை எரிச்சே தீர்வன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஒரு சின்னத்தை நம்ம குற்றம் சாட்டுறதெல்லாம் இருக்கு. மைக்கு வந்து பேசாதெல்லாம் சொல்லுவாங்க. எவ்வளவு குற்றச்சாட்டுகளை எதிரில் வைக்கிறாங்க. அது வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடும் பொழுது ஒரு கட்சியினர் எதிர்கட்சியை சாடுறதுக்கான ஒரு சொல்லாடல். இதற்கும் நீங்க சொல்ற கலவரத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு? சரியான கேள்வியை நீங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். பானையை தோற்கடிப்போம் என்பது தேர்தலுடைய வியூகம். ஆமா, அது அன்புமணியோட வியூகம். இல்ல அதுதான் அது பொது. அது அன்புமணி மட்டுமல்ல, பானையை பிடிக்காதவர்களுடைய வியூகமும் அதுவாகத்தானே இருக்கும். சரி, ஓகே. அடுத்து சொல்ல வேண்டிய சொல்லாடல்கள் என்ன? பானை ஒரு நாள் வெற்றி பெற்று விடக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும் என்று தன் தோழர்களுக்கு கட்டளையிட வேண்டும். இதுதான் ஒரு நாகரிக அரசியலுக்கான எடுத்துக்காட்டு. ஆனால் உடைப்பேன் என்றால் அது எதை குறிக்கிறது? வன்முறையை தூண்டுகிறது, வன்முறையை குறிக்கிறது. ஆகையால் தான் தேர்தல் முடிந்த 6வது நாளை ஜெயங்கொண்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சிறிய இளைஞர்கள், 22 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் அம்பேத்கர் சிலை மீது பெட்ரோல் குண்டடிக்கிற அளவிற்கு இன்றைக்கு போய் சனாதன கும்பல்களோடு அவர்கள் இணைந்து நிற்கிற காரணத்தால் 22 வயதுக்குள்ளேயே சிறை கம்பிகளை எண்ணுகிற சூழலை உருவாக்கிய குற்றவாளிகள் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் என்ற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு பக்குவத்தை வளர்த்து விட வேண்டும், அரசியலை வளர்க்க வேண்டும், அரசியலை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பண்பாட்டு சீரழிவுகள் எவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கிறது, தமிழ் சமூகம் எவ்வாறு சீரழின. நான் கேட்கிறேன் இன்னொரு விஷயம். எந்த தமிழர் தாயகம் விடுதலை அடைய வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கென்று ஒரு தனி தேசம் அமைய வேண்டும் என்று தன்னுடைய 21 வயதில் ஆயுதம் தரித்த போரை முந்திரிக்காடுகளில் தொடங்கிய மகத்தான மாபெரும் மண்ணுரிமை தலைவர், இன்னும் சொல்லப்போனால் எமக்கெல்லாம் தேசிய தலைவர், மூத்த தலைவர், தமிழரசன் உருவாக்கிய புண்ணிய தேசமாம் ஜெயங்கொண்டத்திலேயே இன்றைக்கு அம்பேத்கர் சிலைகள் மீது பெட்ரோல் குண்டு அடிக்கிறார்கள் என்றால் இவர்கள் எதை போதித்திருக்கிறார்கள்? நான் கேட்கிறேன், தமிழரசனுடைய கோட்பாடுகளை அன்புமணி ராமதாசு படித்ததுண்டா? சரி, தமிழரசன் யாராவது என்று தெரியுமா? அவருடைய கோட்பாடு கொள்கைகள் புரியுமா? மீன் சுருட்டி அறிக்கையை அவர்கள் படித்திருப்பார்களா? பொன்பரப்பி அறிக்கையை அவர்கள் படித்திருப்பார்களா? சாதியத்தை திட்டமிட்டு வளர்த்து கொண்டு கலவரத்தை மூட்டுவதிலேயே கவனமாக இருந்து கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சியை தடை செய்யணும்னு சொல்றேன். தொடர்ச்சியாக வன்முறையை ஏவி விடுகிறது தமிழ்நாட்டில். இதற்கும் தீவட்டி பட்டிக்கும் என்ன சம்பந்தம்? தொடர்பு இருக்கிறது. நான் தொடர்பு படுத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஆதாரபூர்வமாக இல்லாமல் பேசவில்லை. சரி, தீவட்டி பட்டியில என்ன நடந்தது? அந்த கலவரம் துவங்குவதற்கான காரணம் என்ன? முதல்ல அந்த பெரிய மாரியம்மன் திருத்தலத்தில் சுற்றி இருக்கிற கிராமங்கள் தீவட்டிப்பட்டி நடுத்தரு, அங்கே வந்து வன்னியர்கள், பிராமணர்கள் ஒரு சில பேர், கோணார்கள், நாடார்கள் என்று வசிக்கப்படும். ஆதி திராவிடர் காலனியில் ஆதி திராவிடர்கள் இருக்கிறார்கள். களக்காடு என்கிற இடத்துல வன்னியர்கள் மட்டும் வசித்து கொண்டிருக்கிறார்கள். தேர்முட்டி காட்டு வளவில் வன்னியர்களும் தாழ்த்தப்படுத்தப்பட்டோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம் தெருவில் இஸ்லாமிய பெருமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நயனாக்காடில் வன்னியர்களும் அருந்ததியர்களும் வாழுகிறார்கள். சமத்துவபுரத்தில் அனைத்து சமுதாய மக்களும் வாழ்கிறார்கள். வேடப்பன்காட்டில் வன்னியர்கள், நாடார்கள், கோயர்கள் வாழ்கிறார்கள். கோணம்பட்டியிலே நாடார்களும் கோயர்களும் வாழ்கிறார்கள். எதற்காக இந்த பட்டியலை நான் இடுகிறேன் என்றால், களத்தில் நான் சேகரித்த ஆதாரங்கள் என்னவென்று தேடுவதற்காக நான் திரட்டிய தகவல்களை தான் நமது வலையொலித்தளத்தில் நான் பேச கடமைப்பட்டிருக்கிறேன். சோழியர்களுக்கும் வண்ணார்களுக்கும் இடையே யூகோ ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. நீ பெரியவனா நான் பெரியவனா, இந்த கோயிலில் நீ முந்தியா நான் முந்தியான்னு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று. இன்னொன்று, அது பொதுத்தலம் தானே, பொது கோயில் தானே. பறையர்களே வராவிட்டாலும் சரி, மற்ற சமூகத்திற்கான பொது கோயில். அங்கே நாடார்களுக்கு அதான் கோயில், போயர்களுக்கு அதான் கோயில், வன்னியர்களுக்கு அதான் கோயில். இவர்களுக்கான திருத்தலத்தில் ராசுப்படையாட்சி பாடலை போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது சொல்லுங்கள்? பறையர்கள் வல்ல. அப்போ யார் இந்த திட்டத்தை தீட்டுகிறார்கள்? இப்போ புரிகிறதா சாதிய கயவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிகிறதா? இந்த சாதிய கயவர்கள் யார்? நான் முதவே நீங்கள் கேட்டீங்க, இதற்கும் அதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று கேட்டீர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளராக இருக்கிற வெங்கடேஷ் என்பவர் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிற சின்ன கவுண்டர் தான் இதுக்கு மூல பிரச்சனைக்கான காரணம். சரி, என்ன பிரச்சனை? ஒரு வாரம் பூச்சொரிதல் விழா நடக்கும். இந்த பூச்சொரிதல் விழாவில் பல்வேறு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பல ஆயிரம் பேர் அந்த மாரியம்மன் திருத்தலத்தில் கூடுவது வழக்கம். ஒரு வார காலம் பூச்சொரிதல் விழாவிலே தீமிதி விழா நடக்கும், வேல்குத்து விழா நடக்கும், காவடிகள் வரும், பறவை காவடிகள் ஆடி வருவார்கள். பல்வேறு யுக்திகளை, வேண்டுதல்களை
பக்தர்கள் அந்த திருத்தலத்திற்கு காணிக்கையாக தருவார்கள். அதில் பறையர்கள் மட்டும் என்ன விதிவிலக்கா? சொல்லுங்கள் பார்ப்போம். இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தானே பறையர்களும், இந்து மதத்தினுடைய சமய அறநிலைத்துறையினுடைய திருத்தலம் தானே அது. அப்போ இவர்கள் கோவிலுக்குள் போவதற்கு யார் இடிப்பது, யாருக்கு இடிக்கிறது, யாருக்கு உதைக்கிறது? நான் கேட்கிறேன், வெங்கடேஷ் சின்ன கவுண்டர் போன்றவர்களை ஏன் இதுவரை கைது செய்யவில்லை தமிழ்நாடு அரசு? ஏன் காவல்துறை கைது செய்யவில்லை? தொடர்ந்து நாம் சொல்லி வருகிறோம். இந்த 2 வரையும் பிடிச்சி உள்ள தள்ளுங்க, குண்டாசில் போடுங்கன்னு சொல்கிறோம். ஏன் இதை இவர்கள் இன்னும் செய்ய மறுக்கிறார்கள்? அந்த சாதிய கட்டமைப்புக்கு பயந்து கொண்டிருக்கிறார்களா? இல்லை, ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு வச்சா? ஆதாரத்தோடு தான் நான் பேசுகிறேன். வழக்கு போடட்டும், சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த 2 பேரையும் பிடிச்சி உள்ள போடுங்கன்னு சொல்கிறேன். சரி, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் யாருக்கு சாதகமாக இருக்க வேண்டும், யாருக்கு பாதகமாக இருக்க வேண்டும்? சரியோ தப்போ 2 தரப்பையும் அழைத்து நடுவிலே உட்கார்ந்து ஒரு சமநிலையோடு பேசுவது தான் சட்டத்தின் பிரகாரம் சத்தியப்பிரமாணம் செய்த சட்டமன்ற உறுப்பினருடைய வேலை. மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் என்கிற ஒரு அயோக்கியன், பாதிப்பு எவன் கொடுத்தானோ அவன் பக்கம் நின்று கொண்டு பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? இதுக்கு என்ன பதில் இருக்கிறது? மரியாதைக்குரிய தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய தலைவர் அப்பாவு அவர்கள் அவனுடைய பதவியை பறிமுதல் செய்ய வேண்டும். குற்றம் சாட்டுகிறேன். என்ன யோக்கியதை இருக்கிறது இவர்களுக்கு? அனைத்து தரப்பு மக்களும் சமமாக வாழ்வதற்கான வழிவகைகளை செய்யாத சட்டமன்ற உறுப்பினர் என்ன புடுங்கிக்கு அந்த பதவியை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க கொஞ்சம் அதிகமான பேசுவேன், ஆத்திரத்தோடு தான் பேசுவேன். மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இல்லை, அவர் ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்கிறாரோ, எல்லாம் சமமாக போகணும் அப்படின்ற, அமைதியாக போகணும்னு நினைக்கிறாரோ என்னவோ. எப்படி பாதிக்கப்பட்டவர்களை கூப்பிட்டு அழைக்கணும்ல, பேசணும்ல? அவங்களை கூப்பிட்டே பேசலையா? எதுவுமே பேசலையே. அந்த அவன் என்ன வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் சின்ன கவுண்டர் பக்கம் நின்று பேசி நிற்கிறார் அவர். இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ பேசுவோமா பேச மாட்டோமா? அப்புறம் என்ன அந்த ஆளுக்கு மரியாதை? அனைத்து தரப்பு மக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சமமாக இருக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். ஒரு சார்பு நிலை எடுத்தால் அது என்ன சட்டமன்ற உறுப்பினர் அவரு? சொல்லுங்க பார்ப்போம். சத்தியத்தின் மீது சட்டத்தின் மீது சத்தியம் பிரமாணம் எடுத்து விட்டு பதவியை ஏற்றாரே, எந்த விதத்தில் அது சரியானது? அப்போ நாங்கள் பேசுவோமா பேச மாட்டோமா? ஆத்திரத்தை மூட்டுகிறார்கள், கோபத்தை உருவாக்குகிறார்கள். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். 19 பேர் தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களை சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையில் குளித்து கொண்டிருக்கிற ஒரு அம்மா, பாவடையை தூக்கி மார்பை மறைத்து குளித்து கொண்டிருந்த ஒரு தாயை போய் காவல்துறை தாக்கியிருக்கிறது என்றால் இதற்கு பெயர் என்ன? சொல்லுங்கள். சிறிய குழந்தை, கத்தி கொண்டிருக்கிற குழந்தையை தாக்கியிருக்கிறது காவல்துறை. சேலம் மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரி அருணுக்கு எச்சரிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நடுநிலையோடு செயல்படுங்கள், மக்களை சமமாக பாவித்து நடத்துங்கள். ஒருதலை பட்சமான முடிவுகளை எடுத்து அன்றாடங்காய்ச்சி மக்கள் மீது அடக்குமுறைகளை ஏவி விடுவது சரியானதல்ல, சரியான போக்கல்ல. நான் குற்றம் சாட்டுகிறேன். அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரி அருண் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். சமூகத்தன்மை கையாளாகாத ஒரு பதவி, அந்த பதவியை வைத்துக்கொண்டு அங்கே அந்த அருண் என்பவர் இன்றைக்கு காவல்துறையை தன் வசம் வைத்துக்கொண்டு ஒருதலை பட்சமான முடிவெடுத்ததனுடைய விளைவுதான் அன்றாடங்காட்சி மக்கள் 19 பேர் மீது இன்னைக்கு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆதிக்க சாதியினர் கூட கைது செய்யப்பட்ட 11 பேர் கைது செஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். பூச்சொரிதல் விழா ஒரு வாரம் நடந்துருச்சு. மறுநாள் கம்பம் நடுதல் விழா. இந்த கம்பம் நடுதல் விழா என்கிறது பறையர்குடியிலிருந்து அந்த கம்பத்தை எடுத்துக்கொண்டு சென்று அந்த திருத்தலத்திலே நடுவது காலங்காலமாக இருக்கிற வழக்கம். அந்த கம்பம் நடுதல் விழாவுக்கு பறையர்களும் வேல் குத்தி அழகு குத்தி காவடி எடுத்து போக வேண்டும். அப்படி சென்றிருக்கிறார்கள். செல்லுகிற போது அந்த கோயில் சட்டரை இழுத்து பூட்டிக் கொள்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? இது இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான திருத்தலமா, இல்லை ஒரு சாதிய கட்டமைப்புக்கு சொந்தமான திருக்கோயிலா? சொல்லுங்கள் பார்ப்போம். சாதி பார்க்கிற சாமியை உடைத்தால் என்ன, நொறுக்கினால் என்ன? நான் கேட்குறேன். சாமி சாதி பார்க்குன்னு சொன்னால் அந்த சாமியை ஏன் நான் வணங்கணும், ஏன் வேண்டணும்? சொல்லுங்க பார்ப்போம். ஆக பிரச்சனை அங்குதான் தொடங்குகிறது. 2 தரப்பு மக்களும் இந்த திருத்தலத்திற்கு வந்து வழங்கலாம். ரொம்ப நாளா இந்த பிராக்டிஸ் இருந்தது அவங்களுக்கு. அதாவது இவங்க என்னன்னா, முதல்ல இந்த வன்னியர்கள் எல்லா வன்னியர்களையும் நான் குற்றம் சாட்டவில்லை. இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற வன்னியர்களை தான் நான் குறை சொல்லி கொண்டிருக்கிறேன். அதில் எல்லாருமே அப்படி இருக்க போகிறாங்க. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. அந்த குறிப்பிட்ட அந்த கட்சியை சார்ந்த அவர்கள் தான் இந்த பிரச்சனை. ஒரு சில பேர் அந்த ஒரு சில பேர்னு சொல்லிடணும். 100க்கு 80 விழுக்காடு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருப்பவர்கள் சாதிய வன்மத்தோடு செயல்படக்கூடியவர்கள். குற்றம் சாட்டுகிறேன், இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். 80% பேர் அப்படித்தான் இருக்காங்க. 20% பேர் தியாக மனப்பான்மை, 21 பேரை பலிகொண்ட ஒரு சமூக கட்டமைப்பு இடஒதுக்கீட்டு அந்த ஒட்டுமொத்தமான சமூகத்தை நான் குறை சொல்லவில்லை. எத்தனையோ புனிதர்கள், எத்தனையோ நல்லவர்கள், வல்லவர்கள், வலிமையானவர்கள், அறிவாற்றல் மிகுந்த அற்புத தலைவர்கள் அந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். ஏன் இந்த தமிழ்நாடு விடுதலைக்காக ஒரு பெரிய தியாகத்தை செய்த மாபெரும் ஒரு சமூகம் வன்னியர் சமூகம். மறுக்க முடியாது. எந்த சமூகத்திலிருந்து தமிழ்நாடு விடுதலைக்கு எவனும் போராடலை, அந்த சமூகத்திலிருந்து தான் போராடி இருக்கிறான்.
மிகப்பெரிய தமிழகத்தை அதர வைத்த ஒரு மாபெரும் புரட்சியாளர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் பார்த்தால் வீரப்பனார் அந்த சமூகத்திலிருந்து தான் பிறந்தார். மலையூர் மம்பட்டியான் என்று சொல்லக்கூடிய ஐயந்துரை அந்த சமூகத்திலிருந்து தான் பிறந்திருக்கிறார். இவர்களெல்லாம் ஒதுக்கித் தள்ளுங்கள். இந்த கம்யூனிச தத்துவத்தை உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத மாவோ கொள்கைகளையும் ஏங்கல்ஸ் கொள்கைகளையும் ஏன் லெனின் மார்க்ஸ் போன்ற கொள்கைகளையும் தனதாக்கி கொண்டு தமிழ்நாடு விடுதலைக்காக போராடிய தமிழரசன் புலவர் கலியபெருமாள் உருவான சமுதாயம் அந்த சமுதாயம். தொலைநோக்கு பார்வை இருந்தது அவர்களிடத்திலே. ஆனால் அந்த சமுதாயத்தில் இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலை நிர்மூலமாக்கி சாதிய வன்மத்தை திணித்த ஒரு இயக்கம் என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். நான் குற்றம் சொல்லுகிறேன். மிக கொடூரமாக இருக்கிறார்கள் சாதிய வன்மத்தோடு. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு அந்த திருத்தலத்தில் மிகப்பெரிய கலவரத்தை முதல்ல திட்டம் தீட்டுகிறவர்கள், ஒரு கலவரத்தை உருவாக்குகிறவர்கள் தயார் நிலையிலே இருப்பார்கள். இப்போது அந்த தயார் நிலைப்படுத்தப்பட்ட ஒரு விடயம்தான் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், கல்லை குமிச்சு வச்சுக்கிட்டு காவடி எடுத்து வந்தால் கல்லை விட்டு எறிங்கன்னு சொன்னது இந்த வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் சின்ன கவுண்டர் தான். கல்வீச்சுகள் நடந்தது. முதல்ல விழுந்த கற்களை எடுத்து திருப்பி அடித்தார்கள். யாரு? பறையர்கள். கலவரம் சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் ஆகுது. அதாவது எப்போதுமே ஒன்று, கலவரம் செய்யக்கூடிய நான் தான் கலவரம் பண்ணுவான்னு சொல்லுவானா? கொலை செஞ்சுவேன் நான் தான் கொலை செஞ்சுன்னு சொல்லுவானா? சொல்லுங்க பார்ப்போம். முதலில் கலவரத்தை அவர்கள் கல்லெறிந்து தொடங்குகிறார்கள். பதிலுக்கு தாக்கி தான் ஆகணும். வேற என்ன இருக்கு? கைகளால் போய் தடுத்து விட முடியுமா கற்களை? சொல்லுங்க பார்ப்போம். வினை எதிர்வினை உண்டல்லவா? அப்போ இவர்கள் திருப்பி தாக்குகிறார்கள். கலவரம் மூழ்கிறது. கடைகளுக்கு தீ வைத்து கொளுத்தப்படுகிறது. கொளுத்தியவர்களை இதுவரை அடையாளம் காணவில்லை. ஒரு சிறிய பையன் இருக்கிற டூ வீலரில் நிப்பாட்டி இருக்கிற டூ வீலரில் போய் பெட்ரோலை பிடிச்சி உடனே குண்டு தயாரித்து அதை அந்த திருக தயாரித்து அவன் அடித்து தூக்கி வீசுகிறான். அந்த காட்சி பதிவாயிருக்கு. ஒரு சிறியவன் அதை ஏன் மூடி மறைத்திருக்கிறார்கள்? இப்போ நான் சொல்கிறேன், சேலம் மாவட்டத்தினுடைய எஸ்பி மரியாதைக்குரிய அருண் அவர்கள் என்ன செஞ்சுருக்கணும்? ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான ஒரு சூழலை அங்கே உருவாக்கியிருக்க வேண்டும். திட்டமிட்டு கல்லறிந்தவர்களை கைது செய்யாமல் திருப்பி தாக்கியவர்களை நீங்கள் கைது செய்திருக்கிறீர்கள். தாக்குவது குற்றம்தான் சட்டப்பிரகாரம். ஆனால் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு எது வழி? திருப்பி தாக்குவது தான். ஒரு மண்புழுவிற்கு இருக்கிற உணர்ச்சி மனிதருக்கு இருக்கக்கூடாதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ இன்னும் நான் கேட்குறேன், தமிழ்நாடு அளவில் நீங்கள் ஒரு சர்வே எடுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே அதிகமாக நிறைந்து காணப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது. அங்கெல்லாம் இந்த சாதிய வன்மம் இருக்குது. குற்றம் சாட்டுகிறேன். இப்போ நான் வாழுகிற புதுக்கோட்டையில் வேங்கவேல நீர்த்தேக்க தொட்டியில் மலத்தை கரைச்சானுங்க. அது இதை விட கொடுமையானது. அண்மையிலே கந்தரக்கோட்டைக்கு பக்கத்திலே ஒரு நீர்த்தேக்க தொட்டியில் சாணியை கரைத்தார்கள். இது எல்லாம் ஒரு விதமான சமூக குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுகிற சனாதன கும்பலுடைய வேலை திட்டங்களாக இருக்கிறது. இன்றைக்கு பாமக சனாதன கும்பலோடு கைகோர்த்ததற்கு பிறகு நான் இப்பொழுது சொல்லுகிறேன், நமது வலையொலித்தளத்தின் மூலமாக சொல்லுகிறேன், சிதம்பரம் தொகுதியில் அல்லது விழுப்புரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றால் இவர்கள் பானையை உடைப்பேன் என்று சொன்னதற்கு காரணமே சில சேரிகளை நாங்கள் கொளுத்துவோம் என்று அர்த்தம் என்று நான் முன்னர் கூறியதைப் போல தேர்தலுக்கு பிறகு பாருங்கள், இவர்கள் மிகப்பெரிய சாதிய வெறியாட்டத்தை ஆடுவதற்கு தயாராகி வருகிறார்கள். தமிழ்நாடு அரசு மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அப்பாவி மக்களை இவர்கள் பலிகடாவாக்க பார்க்கிறார்கள். அன்றாடம் காட்சிகளை இவர்கள் அழிக்க துடிக்கிறார்கள். அவருடைய உடைமைகளை நொறுக்க பார்க்கிறார்கள். அவருடைய உழைப்பை வீணடிக்க பார்க்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், வன்னியர் சமூக மக்கள், அன்றாடங்காட்சி மக்கள் எவ்வளவோ லட்சக்கணக்கான பேர் அன்றாடம் காலையில் எந்திரிச்சோன்னு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு பிள்ளைகளுக்கு சோறாக்கி புருஷனுக்கு நல்லது செஞ்சு வாழுகிற, கஷ்டப்படுகிற, உழைக்கிற உன்னதமான குடும்பங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு இந்த போக்கு வராது. ஆனால் ஒரு சில இளைஞர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு சாதிய வன்மத்தை புகுத்தி தூண்டிவிட்டு இன்றைக்கு கலவரத்தை உருவாக்கி தீவெட்டி பட்டியில் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதற்கு பின்னணியில் ஒளிந்திருக்கிற மர்மம் சனாதன கும்பல் என்கிற குற்றச்சாட்டை வைக்கிறேன். இந்த சனாதன கும்பலுக்கு பின்னால் அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரி துணை இருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை பதிவு செய்ய கடமைப்படும். தூக்கி வீசுங்க, அந்தால மாற்றுங்கள். தமிழ்நாடு அரசு இதை ஏன் இன்னும் செய்யலைன்னு தெரியல. என்ன நடந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க காவல்துறை தரப்பு? எந்த தரப்பும் நடவடிக்கை எடுக்கல. கைது செய்யப்பட்டிருக்கு அப்பாவி மக்களை, அவ்வளவுதான். பெண்கள் அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. லண்டன் பிபிசியில் ஒரு பேட்டி இருக்கிறாங்க. தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்கள் தன் நியாயத்தின் குரலை பதிவு செய்கிறார்கள். நாங்கள் கும்பிடுவதற்கு எங்களுக்கு வழி இல்லையா, உரிமை இல்லையா, எங்களுக்கு உணர்ச்சி இல்லையா என்று பேசுகிறார்கள். அதே பிற வன்னியர் சமூகத்தில் இருக்கிற ஒரு சில பேர்கிட்ட போய் அந்த பிபிசி பேட்டி இருக்குது, எப்படி கோயிலுக்குள்ள நுழையலாம், அப்படிதான் இருக்கிறாங்க. லண்டன் பிபிசி சேனல் வெளியிட்டிருக்காங்க.
அப்போ இது எதை நோக்கிய பார்வை? இல்லை, இத்தனை நாளாக ஒன்று தானே இருந்தாங்க, ஏன் அவங்களுக்கு திடீர்னு இந்த ஒரு ஒன்றாவெல்லாம் இல்லைங்க. இல்லை, நீங்கள் தானே சொல்றீங்க நிறைய ப்ராக்டிஸ் இருந்தது, டெய்லியும். அதாவது என்னன்னா, வருஷம் அந்த திருவிழா நடந்திருக்குல்ல, அவங்க கொண்டு வந்து வருஷம் நடந்தது. வருஷம் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, இந்த மக்களை வெளியிலே நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. இன்றைக்கு புதிய ஜெனரேஷன், புதிய இளைஞர்கள் வந்துட்டாங்க. அவங்க சனாதனத்தை எதிர்த்து சமாதானத்தை விரும்புகிற இளைஞர்களாக வந்ததற்கு பிறகு அவர்கள் எங்களுக்கு வந்து கோயிலுக்குள்ள உரிமை வேணும், எங்களுக்கும் அந்த உரிமை இருக்கிறது என்று கேட்பதில் என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்குறேன். அப்போ கேட்கக்கூடாதா? சொல்லுங்க பார்ப்போம். இது எல்லாம் இந்து மதத்தினுடைய இழிவுகளின் உச்சம். நான் இந்து மதத்தை தான் குற்றம் சாட்டுகிறேன், இந்துத்துவவாதிகளை குற்றம் சாட்டுகிறேன். இதுவரை வந்து இந்த விஷயத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் மற்றும் சிறு சிறிய இயக்கங்கள் தவிர வேற எந்த கட்சியாவது இதற்கு பேசியதுண்டா? எடப்பாடி பேசியிருப்பாரா அதை பற்றி? சொல்லுங்க பார்ப்போம். எத்தனையோ கட்சிகள் இன்றைக்கு தேர்தல் களத்திலே பங்காற்றி இருக்கிறதே, என்ன பேசியிருக்கிறது இதுவரை? ஏன் பேச மறுக்கிறார்கள்? நாய்க்கொன்கொட்டாய் கலவரம் நமக்கு கண் முன்னால் இன்னும் விரிந்து கிடக்கிறது 2013. இதனால் இளவரசன் என்கிற அற்புத தம்பியை நாம் இழந்து நிற்கிறோம். இதுவரை எத்தனை சேரிகள் கொளுத்தப்பட்டிருக்கிறது? யாரால் கொளுத்தப்பட்டிருக்கிறது? முதல்ல இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற சில போக்கிலிகளுக்கு சொல்லுவேன், வன்னியர் இனம் என்றே பதிவிடுகிறார்கள், வன்னியர் இனம் என்றே பேசுகிறார்கள். உங்களுக்கு முதல்ல அரசியல் புரிதலே இல்லாமல் பேசுவதைத்தான் நாம் வெறுக்கிறோம். ஒரு சமூகத்திற்கு இனம் என்று பொருள் அல்ல. ஒரு இனம் என்றால் அதற்கு ஒரு மொழி இருக்க வேண்டும். ஒரு மொழி இருக்குமே ஆனால் அதுதான் இனமாக பதிவு செய்யப்படும். தயவு செய்து இப்பொழுதாவது சொல்லுகிறேன், நீங்கள் பிறந்த அந்த சமுதாயத்தில் பிறந்த தமிழரசனை படியுங்கள் என்றுதான் நான் தொடர்ந்து பேசுகிறேன். கலியபெருமாளை படியுங்கள். இந்த மண்ணிற்கு மகத்தான தேவையையும் சேவையையும் உருவாக்கிவிட்டு இந்த மண்ணிலை விதைத்து விட்டு அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவர்கள். அந்த தலைவர்களின் பாடங்களை எங்கேயாவது பாட்டாளி மக்கள் கட்சி படிக்க சொன்னதுண்டா? ஏன் இவர்கள் இப்படி அரசியல் செய்கிறார்கள்? ஆக தீவெட்டிப்பட்டி கலவரத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள் இரண்டு தரப்பிலும் உண்டு. ரெண்டு தரப்பிலும் அன்றாடங்காய்ச்சிகள் இருக்கிறார்கள். ஆனால் கட்சியின் பெயரில் சாதிய மேதாவிகள் நடத்துகிற சதி திட்டங்களில் இந்த இரு சமூக அப்பாவி மக்களும் பாதிக்கப்படுவதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த கலவரத்தில் பழக்கடை வைத்து நடத்திய விஜயா என்கிற ஒரு தாயார், வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர், அன்றாடம் அந்த பழங்களை விற்று தன் குடும்பத்தை சோற்றிற்காக உழைத்த அந்த தாயினுடைய கடையை அடித்து நொறுக்கி தீக்கிரையாக்கியிருக்கிறார்கள். அந்த தாய்க்கு என்ன பணிவிடை செய்ய இருக்கிறார்கள் இவர்கள், இந்த சாதிய மேதாவிகள்? பேக்கரி அடுமனை வைத்திருக்கிறார்கள், அவரும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அந்த கடை வைப்பதற்காக அவர் எவ்வளவு தூரம் பாடுபட்டிருப்பார், எவ்வளவு உழைத்திருப்பார், அந்த கடையை உருவாக்குவதற்கு எவ்வளவு தியாகம் செய்திருப்பார். அந்த கடையும் இன்றைக்கு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 5 கடைகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த 5 பேருடைய வாழ்வியல் எதிர்காலத்தில் என்னவாக இருக்கும்? நாய்க்கொன்குட்டாய் கலவரத்தில் கிட்டத்தட்ட 100கணக்கான வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்ட போது அந்த மக்கள் 6 ஆண்டு காலம் உழைத்ததற்கு பிறகுதான் அந்த வீடையே ஒரு ஓட்டு வீடுகளாக மாற்ற முடிகிற அளவுக்கு தன் உழைப்பை பங்களிப்பு செய்தார்கள். இந்த வன்னிய சமூகத்து மக்களில் அன்றாடங்காட்சிகளாக இருப்பவர்கள் கடையை வைத்து நடத்தி தன் குடும்பத்தை நடத்துவதற்கு ஏதுவான ஒரு தொழிலை மேற்கொண்டிருக்கிற நேரத்தில் இது போன்ற கடைகளுக்கு தீ வைத்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிப்புக்குள்ளாக்கியவர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்ய வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த ஜாதிய வன்மத்தை முதலில் தோன்றியது எங்கிருந்து? உரிமை கேட்கிற இடத்தில் தான் பிரச்சனை தொடங்குகிறது. கோயிலை அதை அவங்க அக்செப்ட் பண்ணல, அந்த உரிமையை அக்செப்ட் பண்ணல அவங்க. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கோயிலை கட்டுவதற்கு முன்னால் காணு வெட்டுகிறவன் பிரசாதிக்காரனாக இருப்பான். நான் ஒரு ஜாதியை குறிப்பிடவில்லை. அதுக்கு காங்கிரீட் போடுகிறவன் பிரசாதிக்காரனாக இருப்பான். அந்த கட்டடத்தை எழுப்புவதற்கு பிரசாதிக்காரன் பயன்படுத்தப்பட்டிருப்பான். திருத்தலத்தை அமைப்பதற்கு பிரசாதிக்காரனாம் பயன்படுத்தப்பட்டிருப்பான். அது எந்த ஜாதியாக இருந்தாலும். கருவறை கட்டுவதற்கு கூட பிரசாதிக்காரர்களை பயன்படுத்தியிருப்பார்கள். ஆனால் சிலையை செதுக்குவதற்கு கூட இன்றைக்கு அதிகமான தமிழ்நாட்டில் சிலையை செதுக்கக்கூடிய சமூகமாக பறையர் சமூகம் இருக்கிறது. நீங்கள் போய் பாருங்கள், மகாபலிபுரத்தில் அதிகமான சிலைகளை செதுக்கக்கூடியவர்கள் அந்த தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த வள்ளுவர் சமூகம் ஏதோ சொல்லுவாங்களா, அது வள்ளுவர்கள். அவர்கள் வந்து சாதகம் பார்க்கக்கூடிய சூழலைத்தான் அவர்கள் வரைகலையில் மிகுந்தவர்கள் அல்ல, அவர்கள் சாதகத்தை சொல்லக்கூடியவர்கள். அந்த சாதகம் என்பதை சாதகமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சாதகம் என்கிற பெயரே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வள்ளுவரையே தோற்கடித்தார்கள் பிராமணர்கள். இன்றைக்கு எந்த வள்ளுவனும் போய் சாதகம் பார்ப்பது அரிதிலும் அரிதாக இருக்கிறது. இன்றைக்கு பார்ப்பனர்கள் தான் நீங்களும் நானும் வந்து திருமணம் பண்ணுறோம்னா நம்ம கஷ்டப்படுறேன்னு சொன்னால், நம்ம குழந்தைக்கு பிறக்குதுன்னு சொன்னால் நம்மளுடைய மனைவி கஷ்டப்பட்டு குழந்தை பெற்றிருப்பா, பேர் வைக்கிறது பார்ப்பனனாக இருக்கும். இதுதான் கோயிலிலும் நிலைமை. கஷ்டப்பட்டு உருவாக்கி
எல்லாம் முடித்ததற்கு பிறகு குடமுழுக்கு விழா நடத்தியதற்கு பிறகு பார்த்தால் அந்த கோயிலை ஆக்கிரமிப்பவர்கள் யார் என்றால் பிராமணர்கள் என்கிற ஆரிய கூட்டம் தான் அதை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. அதை எதிர்த்து போராட திராணி இல்லாதவர்கள், சூத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஜாதிக்குள்ளேயே இன்றைக்கு பிரிவினையை ஏற்படுத்தி கலவரத்தை மூட்டி இன்றைக்கு கடைகளுக்கு தீ வைக்கிற கொடுமை நிகழ்ந்திருக்கிறது என்றால் பின்னணியில் மறைந்திருக்கிற மர்மம் என்ன? RSSகாரர்கள் திட்டமிட்டு இந்த கலவரங்களை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணிலே ஆழமாக காலூன்றினால் இந்த மண் மணிப்பூரை போல இன்னொரு மாநிலமாக திகழும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆகையால் நான் மிகுந்த எச்சரிக்கையோடு ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்து சொல்லுகிறேன். அன்றாடங்காட்சி மக்களாக அவதிப்பட்டு கொண்டிருக்கிற வன்னியர் சமூகத்தில் இருப்பவர்கள் தயவு செய்து அந்த மக்களை வாழ விடுங்கள். அங்கே இருக்கிற அந்த பிள்ளைகளை படிக்க விடுங்கள். நேர்மையான, ஒழுக்கமான, தூய்மையான அரசியலை கற்றுக் கொடுங்கள். ஒவ்வொரு சேரிக்குள்ளும் இன்றைக்கு தூய்மையான அரசியலை கற்றுக் கொடுப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் படாத பாடுபட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கேயாவது நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு விடுதலை சிறுத்தைகள் போராடுகிற இடத்தில் அத்துமீறி அல்லது எங்கேயாவது நடத்தை மீறி நடந்த வரலாறுகள் உண்டா? கொளுத்தியதற்கு பிறகு எதிர்த்து போராடுகிற சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது. நான் அந்த சமூகத்தை சார்ந்தவன் அல்ல, அதற்காக அதுக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஆனால் பாதிப்பு எங்கே உருவாக்கப்படுகிறதோ, பாதிப்பு எங்கே அதிகமாக நிகழ்கிறதோ அந்த மக்களின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதுதான் ஒரு தமிழ் தேசியவாதியாக நான் என்று போராடி கொண்டிருப்பேன். கட்டாயம் நீங்கள் சொன்னது போல் எந்த இடத்துல விக்டிம்ஸ் இருக்காங்களோ, பாதிக்கப்படுறவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே தான் நம்ம நிற்கணும்ன்றது. ஆனால் அரசு தரப்பிலிருந்து பார்க்கும்போது அந்த இடத்துல நிற்கல அப்படின்றதும் உங்களுடைய வாதத்திலேருந்து நல்லா புரிஞ்சிக்க முடியுது. இப்போ அது அடுத்த கட்டமாக என்னென்ன நகர்வுகள் அங்கே இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, இது எப்படி போகுது சார்? முதல்ல அங்கே 144 தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு, காவல்துறை குறிப்பாக. நான் இப்பொழுது இந்த அரங்கத்திலிருந்து சொல்லுகிறேன், அங்கே இருக்கிற மாவட்ட காவல்துறை அதிகாரியை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அல்லது பணியிடம் நீக்கம் செய்ய வேண்டும். ஏனென்றால் தன் பொறுப்பை சரிவர செய்யவில்லை. நான் ஏற்கனவே சொன்னதை போல தீவெட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் 2 பேரை தவிர மற்ற அனைத்து பேரும் அங்கே இருக்கிற வன்னியர் சமூகத்தை சார்ந்த காவலர்கள். நான் கேட்கிறேன், இந்த காவலர்கள் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். இன்றைக்கு அப்பாவி குழந்தையை கூட இவர்கள் அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள் என்றால், குழந்தை போய் கலவரம் செய்ததா? வயதானவர்கள் போய் கலவரம் செய்தார்களா? குளித்து கொண்டிருக்கிற பெண்கள் போய் கலவரம் செய்தார்களா? ஆக இவர்கள் திட்டமிட்டு ஒரு தாக்குதலை காவல்துறையும் இணைந்து செயலாற்றி இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். ஆகையால் இனிமேல் வரும் காலங்களில் அந்த இருதரப்பு மக்கள் மட்டுமல்ல, அனைத்து சமூக மக்களையும் அழைத்து அந்த திருத்தலம் அனைவருக்கும் பொதுவானது, இங்கே அனைவரும் வழிபடக்கூடிய உரிமை உண்டு, அந்த உரிமையை எவர் தடுத்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்கிற கோட்பாட்டை அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை உறுதிப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அந்த கோயிலை அப்புறப்படுத்துங்கள், தப்பில்லை. இல்லை மேல்பாதி மாதிரி அதுவும் ஆயிடக்கூடாதுல்ல. இல்லை, கோயிலால் ஒரு பிரச்சனை, இந்த கோயிலால் தான் பிரச்சனைன்னு சொன்னால் அந்த கோயில் எதுக்குங்கிறேன் நான். தேவையில்லையே, பிரச்சனை வருகிற கோயில் எதுக்கு? மக்களை பண்படுத்துகிற திருத்தலங்கள் தான் இந்த மண்ணிற்கு தேவை. மக்களை புண்படுத்துகிற திருத்தலங்கள் இந்த நாட்டிற்கு தேவையில்லை. இந்த மாதிரி தெய்வம் ஒன்றும் இல்லைங்க. நட்டகல்லும் பேசுமோ, 4 வார்த்தை கூறுமோ, நாவிதன் இருக்கையிலே என்று சொல்லியிருக்கிறார். சாமி யாரையும் பிரித்து பார்க்கவில்லை. ஆனால் சாதியின் பெயரால் சண்டாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் சாதியையே குற்றம் சாட்டுகிற இடத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதனால்தான் 10 லட்சம் மக்களோடு போய் பௌத்தத்தை தழுவிய வரலாற்றை எவர் மறந்துவிடக்கூடாது. நான் பிறக்கும்போது இந்துவாக பிறந்தேன், எனது குற்றம் அல்ல. இறக்கும்போது நான் இந்துவாக ஒரு நாளும் இறக்க மாட்டேன், அப்படி இறக்காமல் இருந்தால் அது எனது குற்றம் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத பேராற்றல் மிகுந்த பெருந்தலைவன் புரட்சியாளர் அம்பேத்கர். அவரை படியுங்கள். நான் குறிப்பாக சொல்வது, பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் தயவு செய்து தமிழரசனையும் கலியபெருமாளையும் படியுங்கள். வீரப்பனாரை எந்த அளவிற்கு நீங்கள் படிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு இவர்களையும் படியுங்கள் என்றுதான் நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு அவர்கள் மஞ்சள் பணியனில் வீரப்பனார் படம் போட்டு திரிவது மகத்தான மகிழ்ச்சி எனக்கு தருகிறது. ஆனால் அது சாதிய எண்ணத்தோடு போடுவது மிகப்பெரிய குற்றமாக நான் கருதுகிறேன். வீரப்பனார் அனைவருக்கும் பொதுவான தலைவனாக சந்தனக்காடுகளில் தவழ்ந்து வந்த மகத்தான தலைவன். அந்த தலைவன் எல்லோருக்குமான தலைவன். ஆகையால் தான் அவர் சாராத சாதியை சேர்ந்த நான் கூட அவருடன் நான் பயணித்திருக்கிறேன். என்னை பிள்ளை போல அவர் கருதியிருக்கிறார். ஆகையால் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், வன்முறை ஒரு நாளும் இந்த மண்ணிற்கு தீர்வாகாது. கட்டாயம் நீங்கள் முன்னாடி சொன்னது போல் அம்பேத்கரை படிங்கள். அம்பேத்கர் ஏன் மதத்தை மாறினார், ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன்னு ஏன் சொன்னார், இது போன்ற ஒரு சாதிய இழுக்கான சூழல் இருந்தால் இதே முடிவை இன்னைக்கு இருக்கிற மக்களும் எடுக்க ஒரு சூழல் வந்துடும் அப்படின்றத உங்களுடைய வார்த்தையிலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. ரொம்ப தெளிவான பார்வை. கண்டிப்பாக களத்தில் இறங்கி நீங்கள் அந்த ஃபீல்டை பார்த்து அங்கே இருக்கிற மக்களுடைய வழிகளை பதிவு செஞ்சுருக்கேன். இதன் மூலமாக
இதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த பகுதியை சேர்ந்த ஆதிக்க சாதியினர், அந்த கலவரத்தில் ஈடுபட்டு இருக்க மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாம் மனம் மாறி இந்த கலவரத்தை இளைஞர்கள் எல்லாம் அல்ல, இளைஞர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் தான் இப்பொழுது பிரச்சனை. இல்லை, நம்ம அது ஒருத்தர் கார்னர் பண்ணிட முடியாது. அதுதான் உண்மை. நீங்க கார்னர்லாம் கிடையாது, நீங்க பிரிச்சு தான் பார்க்கணும் இந்த விஷயத்துல. நான் கேட்கிறேன், பண்ருட்டி பகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள். யாருக்காவது அந்த சாதி எண்ணம் இருக்கிறதா? இருக்காது. ஏனென்றால் தலைவர் வேலுமுருகன் தெளிவாக பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் நான் அதான் முதவே சொல்றேன், நான் ஒட்டுமொத்த இந்த வன்னிய சமூக மக்கள் நான் குற்றம் சொல்லிவிட முடியாது. அற்புத மனிதர்கள், பேராற்றல் மிகுந்த பெரும் மனிதர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற சில தற்குறிகள் தான் இந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் வெங்கடேசை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த சின்ன கவுண்டரை ஏன் கைது செய்யவில்லை என்று நான் கேட்கிறேன். ஏனென்றால் இவர்கள்தான் பிரச்சனைக்கு மூல காரணம். நான் ஆகையால் தான் சொல்லுகிறேன், தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற சில பேரை நான் குற்றம் சாட்டுகிறேன் என்றால், இது போன்ற தற்குறிகளை அந்த இயக்கம் வளர்த்து விட்டு கொண்டிருக்கிறது. அந்த வளர்ப்பு சரியானதல்ல. தமிழகத்திற்கு அடுத்த கட்ட அரசியலை நோக்கி செல்வதற்கான வழிவகை அல்ல. நான் திருப்பியும் சொல்லுகிறேன், தயவு செய்து அந்த இளைஞர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியில் சாதிய வன்மத்தோடு இருக்கிற இளைஞர்கள், தமிழரசனை தயவு செய்து படியுங்கள். பார்ப்போம் இந்த நேர்காணல் மூலமாக அவங்க அவரை படிக்கிறாங்களான்ட்டு, அதன் மூலமாக அது ஒரு தெளிவு கிடைக்கட்டும். ரொம்ப தெளிவான பார்வை முன்வைத்தீங்க சார். நன்றி. நன்றி.